சார் குயிக்காக ஒரு 5 கொஷின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? எஸ். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்க்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு மூமெண்ட்டு ரெடியூஸ் ஆகுது, ஒரு நல்ல மூமெண்ட். இப்போ நல்ல மூமெண்ட் ஆகுது. இப்போ ஸ்டிஃப்னஸ் ஆச்சு இதை நவுத்த முடியாது. ஆனால் இன்ஃப்ளமேஷனுங்கிறது வீக்கம், பெயின் அதெல்லாம் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ், பட் எஸ் வி கேன் டிஃப்ரென்ஷியேட் இட். இன்ஃப்ளமேஷன் எப்படி ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறதுனா ரணம். இது வந்துட்டு ஒரு ரணம் ஜாயிண்ட்ல இருந்தாவே என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த ஜவ்வு இருக்குங்களா, அந்த கார்ட்லேஜ்னு சொல்லுவோம், அது அஃபெக்ட் ஆகும். அது இன்ஃப்ளமேஷன் கண்டினியூஸா இல்லை, ஒரு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா சரியாயிடும். பட் ஆனால் கண்டினியூஸாக இருந்தால் கார்ட்லேஜ் அஃபெக்ட் ஆகும். இட் பிகம்ஸ் அ ஜாயிண்ட் ப்ராப்ளம். மார்னிங் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மார்னிங் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு காமன். இப்போ சின்ன பசங்களும் வந்துட்டு இருக்குது. அந்த டால் சேஸ் தட் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனிதிங் கிரேட்டர் தன் ஒரு மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், definitely is an indication of a joint problem. You need to have the consultation. ஃபுட்டுக்கும் ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா ஃபுட் இஸ் ஒன், அது இன்ஃப்ளமேஷன் சொல்றோம் இல்லையா, அதில் ஃபுட்ல லாட் ஆஃப் ஃபுட்ஸ். அது இப்போ லைக் ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, சுகர்ஸு, டிரான்ஸ்ஃபேட்டு எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன் செட் பண்ணிச்சுன்னா அது போனையும் அடிக்கும். சுகர் இன்டேக்குக்கும் ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் என்ன லிங்க்? கண்டிப்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பாருங்க, 10 years பிஃபோர் எல்லா தேய்மானமும் நடக்குது ஜாயின் ப்ராப்ளம் அப்படின்னா. சுகர் இஸ் அ இன்ஃப்ளமேஷன். த மோஸ்ட் பேட் காஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இஸ் சுகர்.